அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். கிணத்து தவளையா அல்லது கடல் தவளையா, இப்படி ஒரு கேள்வியை நாம் நம்மளுக்கே கேட்டு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தேவையான எல்லாமே இந்த கிணத்துக்குள்ளே கிடைக்கும்போது நான் ஏன் கடலுக்கு போகணும்? கடலை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கிறணும்? அப்படின்னு வாழக்கூடிய ஒரு மோசமான வாழ்க்கை பல மனிதர்கள் மத்தியில் இருக்குது. கடலையே தெரியாத ஒருவன்கிட்ட கடல் தெரிஞ்ச ஒருவன் வந்து பேசும்போது அவங்க கூட ஈக்குவலாக பேச முடியாமல் கூனி குறுகி நிற்கக்கூடிய அந்த சூழல் ரொம்ப அவமானமானதுன்னு கருத வேண்டிய ஒரு மனோபாவம் நம்மளுக்கு வேணும். ஆக தெய்வங்கள், விக்கிரகங்கள், அருவில் இருந்து உரு வந்துச்சா, உருவில் இருந்து அரு வந்துச்சா? அப்போ இந்த ஆய்வுகளெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். ஆதியில் குகை மனிதனாக வேட்டை சமூகத்தில் வாழும்போது கண்டிப்பாக ஒரு பூசாரியை எல்லாரும் தெய்வத்துக்கு சமமாக, வாக்கு சொல்கிறவனை தெய்வத்துக்கு சமமாக நேசிச்சிருப்பாங்க. அவன் மறைந்த பிறகு அவனுடைய உருவத்தை ஏதோ ஒரு கறிக்கட்டையிலையோ எதுலேயோ வரைஞ்சிருப்பாங்க. அவன் அந்த உடுக்கை சடாமுடியோடு இருந்திருப்பான், உடுக்கடிச்சு சொல்லியிருப்பான். ஆகையினால் அந்த உருவத்தை அவன் ஆடி சொல்கிற அந்த நேச்சரை அவன் வரையும் போது அது காலப்போக்கில் நடராஜர் அந்த உருவமாக, அப்புறம் சித்திரமாக, அது சிற்பமாக, அப்படி உருமாறி நம்மளுக்கு உருவங்கள் கிடைத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பூசாரியை புதைத்த இடத்துல ஒரு கல்லை நட்டு வைத்து அந்த கல்லை உருவமாக வழிபட்டு நாளடைவில் அந்த பரிணாம வளர்ச்சியின் ஒரு மாற்றமாக அவனுடைய உருவங்கள் ஓவியமாகவோ சிற்பமாகவோ மாறியிருக்கக்கூடும். அந்த உயிராற்றல் அந்த சிற்பத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்டு அவர்கள் வணங்கி வருவதன் வாயிலாகவே நம்மளுக்கு இந்த அருவங்களிலிருந்து உருவ மாற்றங்கள் நம்மளுக்கு உண்டாகியிருக்க கூடும். சரியான உருவத்திற்கு, சரியான அருவத்திற்கு சரியான உருவம் நம்ம கொடுத்துருக்குறோமா? அப்படி மாற்று உருவங்களை கொடுத்துருக்குறோமா? அப்படி ஒரு சிந்தனையை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஒரு குடிகார சிற்பி ஒரு கஞ்சா குடிக்கு ஓவியன் இருந்திருப்பான். நேர்த்தியான ஒரு பூசாரி இருந்திருப்பான். அந்த நேர்த்தியான பூசாரிக்கு தென்பட்ட கனவில் அவன் கண்ட காட்சிகளை இவன் கடத்தி அவர்களுக்கு செலுத்த வேண்டும். அப்பத்தான் நம்மளுக்கு சரியான உருவம் ஓவியமாகவும் சிற்பமாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த சரியான உருவம் நமக்கு சிற்பமாகவும் ஓவியமாகவும் கிடைப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, அப்போ இவங்க 2 பேரும் ஒரே நேர்கோட்டில், இவரும் நல்ல விரதங்களை கடைப்பிடிக்கக்கூடியவராகவும் அவரும் நல்ல விரதங்களை கடைப்பிடிக்கக்கூடியவராகவும் இருக்கின்ற பட்சத்தில் மாத்திரமே அவருடைய கற்பனையவோ கனவையோ அல்லது அவர் கண்ட விஷயங்களை இவருக்கு கடத்தி அதை உருவமாக கொண்டு வந்து நேச்சராக சேர்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
காயத்ரின்னு ஒரு பேரை சொல்லிடுறோம். அந்த தெய்வத்தை யார் பார்த்தா, அந்த தெய்வத்தினுடைய உருவம் நெட்டையா குட்டையா கட்டையா யாருக்கு தெரியும்? ஆனால் ஒரு சிற்பி அதுக்கு உருவம் கொடுக்குறான் அப்படின்னா அந்த காயத்ரியினுடைய அந்த அரு அதுக்குள்ள உருவேறி கொள்கிறது. அப்படி எடுத்துக்கிறலாமா? அதில் ஒன்றும் தப்பில்ல, ஒன்றும் கோவிச்சுக்கிற மாட்டாங்க. என்னுடைய உருவத்தை நீ எப்படி வேணாலும் வடித்துக்கொள், அதில் நான் இருந்து மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு அந்த சக்திகள் அதை ஏற்றுக்கொள்ளுமா? இப்படியெல்லாம் சில கேள்விகளை நம்மளுக்குள்ளே கேட்டு பார்க்கும்போது பல குழப்பங்களும் சில தெளிவுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிய ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அழித்தன்மையில் இருக்கக்கூடிய, அழித்தன்மையில் அருவாக இருந்து என்னோடு பேசிய ஒரு தெய்வத்தை அம்மனாக வடித்து அந்த ஆலயத்தில் வணங்கி வருகிறார்கள். ஆக அந்த அரு உருவம் அப்படியே இங்கு வந்து அமரவில்லை என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனாலும் அந்த தெய்வம் அதை ஏற்று நடந்து வருகிறது. இப்படிப்பட்ட கோளாறுகளும் உண்டாகி இருப்பதை நம்மளால் தெளிவாக அனுபவத்தில் பார்க்க முடியுது. என்னுடைய ஆத்ம சொந்தங்களுக்கு தெரியும், அந்த நத்தம் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துல நம்ம போய் இருக்கும்போது நடந்த சம்பவங்களை உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். பரத்வாஜ மகரிஷி அவர்களை அவர் படுத்திருக்கிற இடத்துல அவர் மேலே மிதித்து போய் சிவனை வணங்க வேண்டும், சிவனடியார்களுடைய பாதம் என் மீது பட வேண்டும் என்று அவர் படுத்திருக்கிற அந்த ஒரு இடத்த நம்ம போய் தலைமாடு இது கால்மாடு என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு தொழில் நுட்பம், அந்த தொழிலை என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு அந்த தொழிலை நான் செய்யும்போது அவரை நேரில் சந்தித்து அவர்கிட்ட எந்த மெட்டீரியலை கொண்டு நான் இந்த அடையாளங்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்று அவரிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து அங்கிருக்கக்கூடிய கூழாங்கற்களை பிறக்கி எடுத்து அந்த உருவத்தை அவர் உருவகப்படுத்த சொல்லி நான் செய்து முடித்துட்டு வந்த தகவலை நான் பகிர்ந்திருக்கிறேன் இல்லையா? அப்போ அவரை நான் நேரடியாக கண்ட அந்த காட்சியை ஒரு ஓவியனை கூட்டி கொண்டாந்து அமரச் செய்து, இப்படி செய் அப்படி செய், இதுவல்ல அதை களி இதை சேரு என்று சொல்லி அவருடைய உருவத்தை, நான் கண்ட அந்த உருவத்தை அப்படியே நேச்சராக கொண்டாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்கிறது. ஆக நேச்சராகவும் கொண்டாட முடியுது, அல்லது முன்ன பின்ன இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அரு உருவாக நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மாதிரியான தகவலெல்லாம் நம்ம அலசி ஆராய்ந்து எதையோ பேசி பொழுதை போக்கிக்கிட்டு இருக்கிற நாம் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பேசணும், தெளிவுற நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அடுத்தவங்க எழுப்பக்கூடிய கேள்விக்கு விடையளிக்கக்கூடிய ஒரு தெளிவான மனிதனாக நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த வீடியோவை கூட உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஆத்ம நமஸ்காரம்.